வெல்கம் டு ஏபி லேர்ன் நெக்ஸ்ட் 3D. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 14 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. கண்டிப்பா. அதாவது இந்த பார்ட் 14 வந்து சிவில் சர்வீசஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட், டென்யூர், டிஸ்மிசல், அப்புறம் அவங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனல் சேஃப் கார்ட்ஸ் அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுது. ரைட். இப்போ நாம இன்னைக்கு ரெண்டு முக்கியமான பிடிஎஃப் நோட்ஸ் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து மூளைக்கு ரொம்ப ஈஸியா கொண்டு போற மிமோனிக் ஷார்ட்கட் நோட்ஸ், இன்னொன்னு ரொம்ப டீடைல்டான ஆர்டிகல் நோட்ஸ். இத ரெண்டையும் இணைச்சு ஆர்டிகல் 308ல இருந்து 323 வரைக்கும் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஆமா, அது ஒரு அருமையான அப்ரோச். ஏன்னா சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கள அரசாங்கத்தோட நிர்வாக முதுகெலும்பு, லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேக்போன் அப்படின்னு சொல்வாங்க. ஆனா சட்டங்கள் எல்லாமே பார்லிமெண்ட்ல தானே இயற்றுறாங்க. எக்ஸாக்ட்லி. சட்டங்கள் அங்க இயற்றப்பட்டாலும் அத ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற சாமானிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இந்த சிவில் சர்வன்ஸ் தான். அதனால அவங்களுக்கு ஒரு சுதந்திரமும் வேணும், அதே சமயம் ஒரு கட்டுப்பாடும் வேணும். சூப்பர். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த கஷ்டமான ஆர்டிகல் நம்பர்ஸ எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? அந்த பிடிஎஃப் 1ல இருக்கிற மெனானிக் கதையை நான் இப்போ சொல்றேன். அதாவது ஒரு சாதாரண ஆபீஸ் கதை. ஆபீஸ்க்கு புதுசா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. வாவ், ரொம்ப சிம்பிளான கதை. இப்போ இது நம்ம ரெண்டு பிரிவுகளா பிரிக்கலாம். முதல் பகுதி வந்து அந்த ஆபீஸ், அதாவது டிபார்ட்மெண்ட்டை குறிக்குது. அதோட கோடு வந்து IRTDAT. IRTDAT. ஓகே. ஆமா, இது ஆர்டிகல் 308 இருந்து 313 வரைக்கும் உள்ள சிவில் சர்வன்ஸ குறிக்குது. அப்புறம் ரெண்டாவது பகுதி அந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் சொன்னீங்க இல்லையா, அதோட கோடு வந்து PARRPFER. பர்ஃபெக்ட். அப்போ இது ஆர்டிகல் 315ல இருந்து 323 வரைக்கும் உள்ள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் குறிக்குது. கரெக்டா? பெர்ஃபெக்ட். கஷ்டமான நம்பர்ஸ மனப்பாடம் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் கதை மூலமா டிபார்ட்மெண்ட் அப்புறம் நோட்டிபிகேஷன் அப்படின்னு பிரிச்சு படிக்கும் போது எக்ஸாம் ஹால்ல நமக்கு எந்த குழப்பமும் வராது. இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. சரி, பார்ட் 14 வந்து 308 ஆர்டிகல் ஆரம்பிச்சு 323 வரைக்கும் இருக்கு. இதுல ரெண்டு பிரிவா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் மட்டும் இருக்கும். அடுத்த பார்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பத்தி சொல்லியிருப்போம். இது ரெண்டையுமே நம்ம எப்படி ஒரு ஷார்ட்கட்டா ஞாபகத்தில் வைக்கிறோம் அப்படின்னா, முதல் வந்து கோடு சொல்றேன், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியா சொல்றேன். IRTDAAT, சரி, IRT இட் டாட், சரி, IRT டாட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து PARRP, பார்ப் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கோங்க, பார்ப். அப்புறம் FEER, ஃபீர், பார்ப் ஃபீர். சரியா? அதாவது இது எப்படி நம்ம ஒரு ஸ்டோரியில சொல்லலாம்னா, IRT டாட், அந்த டாட்டுங்கிறத நம்ம ஸ்டோரிக்காண்டி அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? IRT டாட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், IRT டாட் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து 308 to 313 வரைக்கும் இருக்காது. பார்ப் ஃபீர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் விடுது. அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 1 எக்ஸாம் நோட்டிபிகேஷன் விடுற மாதிரி IRT டாட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பார்ப் ஃபீர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம், சரியா, எக்ஸாம் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம பப்ளிக் சர்வீஸை வச்சு படிக்கிறதுனால அது ரிலேட்டடாவே சும்மா நம்ம ஒரு ஸ்டோரியா ஞாபகத்தில் வச்சிருக்கோம். சரியா? IRT டாட், அதாவது IRT டாட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பார்ப் ஃபீர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. சரியா? இதுல வந்து IRT அந்த அது வந்து 308, 309, 310. அப்புறம் DAAT அது வந்து எப்படின்னா 311, 12. இதுல வந்து ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் வரும். சரி, அந்த பார்ட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் வரும். அது என்னன்னா 312A, அதான் அந்த DAA, ரெண்டாவது ஏ இருக்குல்ல, அந்த ஏ. அப்புறம் டி வந்து 313வது ஆர்டிகல் தான். சரியா? அதுக்கப்புறம் 314வது ஆர்டிகல் வந்து இங்க டெலீட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதை வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் கூட வரும். அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கான ஷார்ட்கட் பார்ப் ஃபீர். சரியா? அது வந்து 315ல இருந்து ஆரம்பிச்சு 315, 16, 17, 18, 19, அந்த பார்ப் வரைக்கும் 319. அதுக்கப்புறம் 320 FEER 20, 320, 321, 22, 23. ஸோ கரெக்டா இதாவது இதை நம்ம இப்ப டீகோட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல டிபார்ட்மெண்ட்குள்ள, அதாவது சர்வீசஸ் அண்டர் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல் லெட்டர் I, ஆர்டிகல் 308. ஆமா,
I for interpretation. சுருக்கமா சொன்னா ஸ்டேட் அதாவது மாநிலம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எதெல்லாம் வரும் அப்படிங்கிற டெஃபினிஷன். ஓகே, ஒரு வரைவிலக்கணம். கரெக்ட். இதுல ஒரு பழைய ஹிஸ்டரி இருக்கு. முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்த ஸ்டேட் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வராது அப்படின்னு ஒரு விதிவிலக்கு இருந்துச்சு. பட் இப்ப அது மாறிடுச்சு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்போ டிபார்ட்மெண்ட்ல அடுத்தது என்ன பண்ணுவாங்க? ஆட்களை வேலைக்கு எடுக்கணும். அதுதான் ஆர், ரிக்ரூட்மெண்ட். ஆர்டிகல் 309. ஆமா, ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ். இப்போ யூனியன் சர்வீஸ் அப்படின்னா பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றுவாங்க. ஸ்டேட் சர்வீஸ் அப்படின்னா மாநில சட்டமன்றம் சட்டம் ஏற்றுவாங்க. இல்ல, ஒரு நிமிஷம். சட்டம் ஏற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இப்ப சட்டம் வர்ற வரைக்கும் ஆள் சேர்ப்பு அப்படியே நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் அங்க ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றமோ இல்ல சட்டமன்றமோ சட்டம் ஏற்ற வரைக்கும் பிரசிடென்ட் அல்லது கவர்னர் அதற்கான விதிகளை உருவாக்கலாம். ஓஹோ, சோ அரசாங்க வேலை எங்கும் நிக்காம நடக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு. ஓகே, ஆட்கள் வேலைக்கு வந்தாச்சு. அவங்க எவ்வளவு காலம் பதவியில இருப்பாங்க? மினாமிக்ஸ்ல அடுத்த லெட்டர் டி, டென்யூர். ஆர்டிகல் 310. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. இதுக்கு பேரு பிளெஷர் டாக்ட்ரின், அதாவது விருப்ப கோட்பாடு அப்படின்னு சொல்வாங்க. ஒரு சிவில் சர்வெண்ட் ஜனாதிபதியோட விருப்பம் உள்ள வரைக்கும் தான் பதவியில இருக்க முடியும். ஸ்டேட் லெவல்ல ஆளுநரோட விருப்பம் உள்ள வரைக்கும். வெயிட், சோ வாட் does this all mean? அப்போ நினைச்ச நேரத்துல யார வேணாலும் வேலையில இருந்து தூக்கிடலாமா? வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. இந்த ஆர்டிகல் 310 அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கையில இருக்கிற ஒரு வாள் மாதிரி. ஆனா அதுக்கு எதிரா ஆர்டிகல் 311 அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு கவசத்தை, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட அரசியலமைப்பு உருவாக்கி இருக்கு. அதான் நம்ம நிமானிக்ல இருக்கிற டி, டிஸ்மிசல். கரெக்டா? இது எப்படி வேலை செய்யுது? இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்களேன். ஒரு தாசில்தார் இல்லனா ஒரு கிளார்க் இருக்காரு. அவரை நினைச்ச உடனே டிஸ்மிஸ் பண்ணிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அங்க ரெண்டு முக்கியமான பாதுகாப்புகள் இருக்கு. விஷயம், அவரை யார வேலைக்கு எடுத்தாங்களோ அந்த அதிகாரியை விட கீழ்மட்டத்தில் இருக்கிற எந்த அதிகாரியும் அவரை டிஸ்மிஸ் பண்ணவோ இல்ல பதவி இறக்கம் பண்ணவோ முடியாது. ஓ, இப்ப ஆளுநர் வேலை கொடுத்தா ஒரு சாதாரண அமைச்சர் அவரை வேலையை விட்டு தூக்க முடியாது. ரைட். எக்ஸாக்ட்லி. அண்ட் ரெண்டாவது பாதுகாப்பு முறையான விசாரணை. அவங்களுக்கு காரணத்தை சொல்லணும், அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கறதுக்கு ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். வாவ், இது பெரிய பாதுகாப்பு தான். ஆனா ஒருவேளை அந்த அதிகாரி ஒரு கிரிமினல் குற்றம் பண்ணிட்டாரு, இல்ல தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலா இருக்காரு அப்படின்னா அப்பவும் விசாரணைக்காக வெயிட் பண்ணணுமா? இல்ல, அங்கதான் 3 விதிவிலக்குகள் வருது. 1, நீதிமன்றத்துல அவர் கிரிமினல் குற்றத்துக்காக தண்டனை வாங்கிட்டான், விசாரணை தேவையில்ல. 2, விசாரணை நடத்துறது சாத்தியமே இல்லைன்னு பதிவு செஞ்சான். 3, நாட்டின் பாதுகாப்பிற்கு அதாவது செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்டுக்கு அச்சுறுத்தல்னு ஜனாதிபதியோ ஆளுநரோ நினைச்சான். ஓ, இந்த 3 சிச்சுவேஷன்ல மட்டும்தான் விசாரணை இல்லாம தூக்க முடியும். மத்தபடி அவங்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு இருக்கு. Here's where it gets really interesting. அடுத்த ஆர்டிகிள் 312. மிமோனிக்ல ஏ, ஆல் இந்தியா சர்வீசஸ். இங்க ராஜ்யசபாக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்போ ஒரு புதுசா ஆல் இந்தியா சர்வீஸ் உருவாக்கணும் அப்படின்னா, லைக் ஒரு ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ், பார்லிமெண்ட் டைரக்டா பண்ணிட முடியாது. முதல்ல ராஜ்யசபால ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணணும். ராஜ்யசபா ஏன்? லோக்சபா தானே டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை. ஏன்னா ஆல் இந்தியா ஆபீசர்ஸ மத்திய அரசு செலக்ட் பண்ணாலும் அவங்க வேலை பாக்குறது மாநிலங்கள்ல. சோ நிறைய ஆல் இந்தியா சர்வீசஸ் வந்தா மாநிலங்களோட அதிகாரம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஓஹோ, சோ கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரலிசம் பாதிக்க கூடாதுன்னு ராஜ்யசபா கையில பவர் கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ராஜ்யசபால வந்திருந்த வாக்களிக்கும் உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு, அதாவது 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட தீர்மானம் பாஸ் பண்ணா மட்டும்தான் பார்லிமெண்ட் சட்டம் இயற்ற முடியும். ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்தது மறுபடியும் ஒரு ஏ, ஆர்டிகல் 312A. இது குறிப்பிட்ட அதிகாரிகளோட சேவை நிபந்தனைகளை மாற்றி அமைக்கும் நாடாளுமன்றத்தோட அதிகாரத்தை பத்தி பேசுது. குறிப்பா சொல்லணும்னா 1972ல வந்த 28வது சட்ட திருத்தம் மூலமா பழைய ஐசிஎஸ் அதிகாரிகளுக்கான ரூல்ஸ மாத்துறதுக்காக இது கொண்டு வரப்பட்டது. புரிஞ்சது. அடுத்தது ஆர்டிகல் 313 டி, டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ். இப்போ கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் புதிய கான்ஸ்டிடியூஷனுக்கு முரணாக இல்லாத வரைக்கும் தொடர்ந்து செயல்படுறதுக்கான ஒரு இடைக்கால ஏற்பாடுதான் இந்த 313. ஓகே. அண்ட் 314 காணோம். நிமோனிக்ல ஐஆர்டி டிஐடி முடிஞ்சிருச்சு. 308ல இருந்து 313 கவர் ஆயிடுச்சு. 314 எங்க?
அது ரிப்பீல் பண்ணிட்டாங்க, நீக்கப்பட்டு விட்டது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 1972ல வந்த 28வது சட்ட திருத்தம். அதுல பழைய ICS அதிகாரிகளுக்கான பாதுகாப்புகளை கொடுத்த 314 எடுத்துட்டு தான் 312A கொண்டு வந்தாங்க. அதனாலதான் நம்ம நிமோனிக்ல அது வரல. சூப்பர். இதனாலதான் இந்த ஆர்டிகல் 308ல இருந்து 313 வரைக்கும் உள்ள பகுதியை IRT-DAT அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் நிமோனிக் மூலம் நாம ரொம்ப ஈஸியா நினைவுல வச்சிருக்கோம். ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு. கரெக்ட். இப்போ டிபார்ட்மெண்ட்ட பார்த்தாச்சு. அடுத்து இஃப் வி கனெக்ட் திஸ் டு தி பிகர் பிக்சர், இந்த ஆட்களை யார் செலக்ட் பண்றது, அதற்கான நோட்டிபிகேஷன் தான் நம்ம அடுத்த பகுதி. ஆபீஸ்க்கு புதுசா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுல PARPER அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி ஆர்டிகல் 315ல இருந்து 323 வரைக்கும் நாம பார்க்க போறோம். நேயர்களே, இது ஒரு விஷுவல் நரேஷன் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஜனாதிபதி அல்லது ஆளுநர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அதனால UPSC அல்லது ஸ்டேட் PSC உருவாகுது. அப்புறம் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க, ப்ரொமோஷன் பத்தி அட்வைஸ் பண்றாங்க, டிசிப்ளினரி மேட்டர்ஸ டீல் பண்றாங்க. கடைசியா ஆட்கள் கவர்மெண்ட் சர்வீசஸ்க்குள்ள நுழையறாங்க. இதுதான் அந்த ஃப்ளோ. வாவ், ஒரு முழு சைக்கிள் அப்படியே கண்ணு முன்னாடி வருது. இதுல முதல் லெட்டர் PSC செட்டப், ஆர்டிகல் 315. ஆமா, மத்திய அரசுக்கு ஒரு UPSC, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஸ்டேட் PSC கட்டாயம் இருக்கணும்னு 315 சொல்லுது. அண்ட் 2-3 மாநிலங்கள் சேர்ந்து கேட்டா நாடாளுமன்றம் ஒரு ஜாயிண்ட் PSCயையும் உருவாக்கலாம். ரைட், கமிஷன் செட்டப் ஆச்சு. அடுத்தது ஆர்டிகல் 316A, அப்பாயின்மெண்ட் அண்ட் டர்ம். இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? இந்த மாநில ஆளுநர் நியமிக்கிறாரு. இவங்களோட பதவி காலம் பாத்தீங்கன்னா UPSCக்கு 6 வருஷம் இல்லனா 65 வயசு, ஸ்டேட் மற்றும் ஜாயிண்ட் PSCக்கு 6 வருஷம் இல்லனா 62 வயசு. ஓகே, 665 and 662. அண்ட் இதுல பாதி மெம்பர்ஸ் கண்டிப்பா 10 வருஷம் அரசு பணியில இருந்திருக்கணும் அப்படிங்கிற ரூல் வேற இருக்கு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. நிர்வாக அனுபவம் இருக்கிறவங்க தான் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற லாஜிக் தான் அது. சூப்பர். அடுத்ததுதான் எக்ஸாம்ல அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு இடம், ஆர்டிகல் 317 ரிமூவல். நீங்க சொன்னீங்க ஸ்டேட் PSC மெம்பர்ஸ அப்பாயிண்ட் பண்றது ஆளுநர் அப்படின்னு. அப்போ ரிமூவ் பண்றதும் ஆளுநர் தானே பண்ணணும்? பொதுவான லாஜிக் அதான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஸ்டேட் PSC உறுப்பினர்களை ரிமூவ் பண்ற அதிகாரம் ஒன்லி பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. வா, ஆளுநரால் தொட்டு கூட பார்க்க முடியாதா? இது ஏன்னு நான் கெஸ் பண்ணவா? ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல ஆளுங்கட்சி பிரஷர் கொடுத்து தங்களுக்கு வேண்டிய ஆட்களை வேலைக்கு எடுக்க வைப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக தானே? அப்சல்யூட்லி. அந்த அரசியல் அழுத்தத்தில இருந்து கமிஷனை பாதுகாக்கிறதுக்காகத்தான் ரிமூவல் பவரை பிரசிடென்ட் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுவும் பிரசிடென்ட் நினைச்ச உடனே தூக்கிட முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஒரு விசாரணை நடத்தி தவறான நடத்தை நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நீக்க முடியும். இது ஒரு செமையான பாதுகாப்பு. அடுத்து ஆர்டிகல் 318 ஆர் ரெகுலேஷன்ஸ். இது கமிஷன் மெம்பர்ஸ் மற்றும் ஸ்டாஃபோட சேவை விதிகளை உருவாக்குற அதிகாரம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க பதவியேற்ற பிறகு அவங்களுக்கு பாதகமா அந்த விதிகளை மாத்த முடியாது. அதாவது சம்பளத்தை குறைச்சு மிரட்ட முடியாது. கரெக்ட். அடுத்து ஆர்டிகல் 319 ப்ரொஹிபிஷன். பணி ஓய்வுக்கு பின்னாடி வேற அரசு பதவிகள் வகிக்க தடை. இது எதுக்கு? அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆச்சே. ஏன்னா பதவியில இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா செயல்பட்டா ரிட்டையர் ஆன பிறகு கவர்னர் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை வரக்கூடாது. அந்த குவிட் ப்ரோ கோவை தடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொஹிபிஷன். ஓஹோ, ரொம்ப தெளிவாய் வச்சிருக்காங்க. அப்போ UPSC சேர்மன் ரிட்டையர் ஆனா வேற எந்த அரசு வேலைக்கும் போக முடியாதா? ஆமா, ஆனா ஸ்டேட் PSC சேர்மன் வேணும்னா UPSCக்கு மெம்பர் ஆகவோ சேர்மன் ஆகவோ போகலாம், இல்ல வேற ஸ்டேட் PSCக்கு சேர்மனா போகலாம். ஆனா அரசு நிர்வாக வேலைகளுக்கு போக முடியாது. ரைட், அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ஷூர் பண்ணுது. அடுத்து ஆர்டிகல் 320 ஃபங்க்ஷன்ஸ். ஆமா, அவங்களோட வேலை எக்ஸாம்ஸ் நடத்துறது, ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ், அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் அரசு ஊழியர்கள் மீதான டிசிப்ளினரி மேட்டர்ஸ்ல அட்வைஸ் பண்றது. இது எல்லாமே அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அடுத்து ஆர்டிகல் 321 எக்ஸ்டெண்ட். பவர் டு எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பார்லிமெண்டோ இல்ல சட்டமன்றமோ தேவைப்பட்டா கமிஷனோட வேலைகளை இன்னும் விரிவுபடுத்தலாம். அடுத்து இன்னொரு ஆர்டிகல் 322 எக்ஸ்பென்சஸ். இவ்ளோ பெரிய அமைப்புக்கு செலவுகள் ஆகுமே, கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்காம கமிஷனை முடக்க முடியாதா? நோ சான்ஸ். ஏன்னா இவங்களோட செலவுகள், சம்பளம் எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து நேரடியா எடுக்கப்படும். இது சார்ஜ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இதுக்காக ஓட்டெடுப்பு நடத்தி நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ கவர்மெண்ட் கிட்ட போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்ல.
செம. அண்ட் ஃபைனலி ஆர்டிகல் 323 ஆர் ரிப்போர்ட்ஸ். இவங்களுக்கு இவ்ளோ பவர் இருக்கு, ஆனா யாருக்காவது பதில் சொல்லணுமா? கண்டிப்பா பொறுப்புடைமை இல்லாம எந்த அமைப்பும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் யூபிஎஸ்சி பிரசிடென்ட் கிட்டயும் ஸ்டேட் பிஎஸ்சி ஆளுநர் கிட்டயும் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும். அத வாங்கி ஃபைல்ல வச்சிருவாங்களா? இல்ல, அத பார்லிமெண்ட் மற்றும் சட்டமன்றத்துல சப்மிட் பண்ணணும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒருவேளை கமிஷனோட அட்வைஸ கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிருந்தா ஏன் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்தையும் அந்த அறிக்கையோட சேர்த்து வைக்கணும். இது ஒரு பெரிய செக் அண்ட் பேலன்ஸ். வாவ். இதனாலதான் இந்த ஆர்டிகல் 315ல இருந்து 323 வரைக்கும் உள்ள பகுதியை PARRPFVR அப்படிங்கிற நிமானிக்ஸ் மூலமா நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி. இந்த 2 நிமோனிக்ஸும் வெறும் ஷார்ட்கட்ஸ் கிடையாது. இது அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு வரைபடம். சரி, இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிடலாமா? ஒரு ரேபிட் ஃபயர் ரிவிஷன். நேயர்களே, நான் ஆர்டிகல் நம்பர் சொல்லுவேன், நீங்க இந்த நிமானிக் வேர்ட் அண்ட் மீனிங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. ரெடியா? ஆர்டிகல் 310. அது டி டென்யூர், அதாவது பிளெஷர் டாக்ட்ரின். ஆர்டிகல் 311. டி டிஸ்மிசல், அரசு ஊழியர்களுக்கான சேஃப்கார்ட்ஸ். ஆர்டிகல் 312. ஏ ஆல் இந்தியா சர்வீசஸ், ராஜ்யசபாவின் ஸ்பெஷல் பவர். ஆர்டிகல் 315. யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் பிஎஸ்சி உருவாக்கம். ஆர்டிகல் 317. ஆர் ரிமூவல், ஆளுநர் நியமித்தாலும் ஜனாதிபதி மட்டுமே நீக்க முடியும். ஆர்டிகல் 320. எஃப் ஃபங்க்ஷன்ஸ், தேர்வாணையத்தின் பணிகள். எக்ஸலண்ட். இப்போ நேயர்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் ஆயிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. அண்ட் திஸ் ரேசஸ் an important question. நேர்களே, நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பிளெஷர் டாக்ட்ரின் மூலமா அரசாங்கத்துக்கு பவர் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆர்டிகல் 311 மூலமா சிவில் சர்வன்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கு, அண்ட் 315ல இருந்து ஒரு சுதந்திரமான தேர்வாணையம் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் உலகத்துல ஒரு உண்மையான ஜனநாயகத்துக்கு இந்த பேலன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அதிகார சமநிலையை நம்ம கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்குன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். If this mnemonic helped you remember Articles 308, 323 more easily, continue your constitution journey with AP Learn X3D. மீண்டும் ஒரு விரிவான தேடல்ல சந்திப்போம்.